ஹாய் காய்ஸ், நான் தான் கிருஷ்ணா பிளாக்ஸ். என் சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்டா இவ்வளோ மூச்சு வாங்கின்னு பேசுகிறேன்னு கேட்குறீங்க, மைண்ட் வேஸ்ட்னு கேட்குது. என்ன பண்ணுறது, நான் சின்ன பையன்தான், நான் எதுவும் சொல்லலை, சின்ன பையன்தான். எனக்கு ஆல்ரெடி சைக்கிளில் ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது. பெரிய 2 வாட்டி ஆக்சிடெண்ட் நடந்துருக்குது. ஒன்று வீட்டிலே நடந்துருக்குது, இன்னொன்று ரோட்லேயே நடந்துருக்குது. ஆக்சிடெண்ட் நடந்தது ஒரு பெரிய விபத்து தான், அதுக்கு எதுவெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா, போயிட்டு நின்றேன், வண்டி ஆடிச்சு, நாய் வந்துச்சு, குறுக்கால் வந்துச்சு, கீழே விட்டேன், மயக்கம் போட்டேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நினச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலில் அம்மா இருந்தேன். அவ்வளோதான். என் கையை வேணால் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெண்டாக இருக்குதுன்ட்டு. பெண்டாக தான் இருக்குது, இங்கே கூட வலிக்குது, கோடு இருக்கும்ல, அங்கெல்லாம் வலிக்குது. இன்றைக்கி தான் ஹோம் டூர் தான் வீடியோ பண்ண போகிறேன். நாளைக்கு காலை ஷார்ப்பாக 10 o'clock வீடியோ வந்துடும், மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க. ஹோம் டூர் வீடியோனா எப்படி சொல்கிறது, வீடு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறது. நாங்களும் புதுசாக ஆஃபீஸ் வாங்க போகிறோம். ஆஃபீஸ் வாங்கினா நல்லா தான் இருக்கும், ஒரு தனி யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கு. வீட்டில் இருந்தால் நிறையா பேசுவாங்க, அதனால் எனக்கு பிடிக்காது. இப்போ நான் ஹோம் டிவி எடுக்க போகிறேன். இதுதான் எங்கள் கட்டில் ஆசையாக வாங்கினேன், வச்சு போட்டானுங்கோ. எங்கள் வீடு தேவனேஸ்வரம் 4th Street. இந்த சந்துக்குள்ளே உள்ளே வந்தேன்னா இங்கே ஒரு பைப் தெரியுதா, இங்கே அந்த பைப் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தெரியும். அந்த கேட்டு மேலே ஏறி வந்தால் மொட்டை மாடி எங்கள் வீடு, அதுக்கு மொட்டை மாடி அங்கே மொட்டை மாடி. இன்னொரு வீடியோ இருக்குது, அந்த வீடு வந்து எங்கள் பாட்டி வீடு. பாட்டி எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவோட அம்மா வீடு, எங்கள் தாத்தா வீடுன்னு சொல்லலாம். தெலுங்கில் சொல்லணும்னா எங்கள் அம்மம்மா. நான் தெலுங்குக்காரன் தான். சரி, தேவையில்லாமல் பேசுகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிற ஹவுஸ் வந்து இவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, சின்ன வீடு தான். உள்ளே நிறைய ப்ளேஸ் இருக்கும், நிறைய இடம் இருக்கும். உள்ளே ஒரு காரே விட்டுக்கலாம் பொழுது, அவ்வளோ இது இருக்குது ஸ்பேஸு. பார்த்தீங்களா சேனல்லே, ஆனால் திறக்கதா உள்ள, ஓஹோ திறக்க முடியுது, இதுதான் திறக்க முடியல. ஒரு நாள் நம்ம அட்டி புள்ளிங்களோட ரைடு போயிருந்தோம். அன்றைக்கி இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணோம், எந்த ஜன்னலுமே ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு கீழே போய் காமிக்கலான்னு இருக்கோம். ஆனால் அந்த கீழே வந்து பாட்டி இருக்காங்க. இந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைனால என்ன பண்ணுறது, அந்த பாட்டிக்கு காலில் அடிபட்டுருது, புண்ணாகுது. அதனால் கீழே போகல, இங்கே மொட்டை மாடி காமிக்கிறேன் பாருங்க. நைட் டைம்னால மொட்டை மாடிக்குள்ளே போகக்கூடாது, மேலே போனால் டேஞ்சர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ போகிறதில்ல. காலையில் மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுறேன் மொட்டை மாடியில். காலை 10 o'clock ஷார்ப்பாக வீடியோ வந்துடும், இல்லை 8 o'clock வந்துடும். நீங்கள் மறக்காமல் என் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆச்சு, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். வைஸ் ஒன்றும் இல்லை, லாக் ஹெச்விடி தங்கச்சி லாக் பண்ணிட்டா போகுது. என்ன பண்ணுறது, தந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா தங்கச்சி, என் தங்கச்சி, என்னோட ஸ்டேஜிங்ஸ் எல்லாமே நடக்கும். பார்த்தீங்களா, என் தங்கச்சியோட ட்ராயிங் புக் வேணும், ஸ்க்ராப் ஆக்டிவிட்டி, 2 லெட் பென்சிலு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க தங்கச்சி. தின்னதுங்களா, பேஸ்ட்டு பெப்சோடென்ட் பேஸ்ட்டு காய்ஸ். சரி கிச்சனுக்குள்ளே போய் காமிக்கலாம் எல்லாருக்கும். அங்கே பார்த்தீங்களா, நான் ஆதியோகியில் மெடல் வாங்கினது
திரும்ப உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். வெயிட் பாய். சாரி கைஸ், அது எடுக்க முடியல, ரொம்ப மேலே இருந்துச்சா ஹைட் வரத்தில். இது இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் காமிக்கலாம். இதெல்லாம் கிச்சனுக்கு வந்தாச்சு. மை காட், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்கள் கிச்சன். அந்த வெளில பார்த்த ஜன்னல் இது அட்டாச். இது பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. ஃப்ரிட்ஜை கூட திறந்து காமிக்கிறேன் உங்களுக்காக. பார்த்தீங்களா, எல்லாம் மளிகை சாமான் தான். நம்மளது ஒன்று கூட இங்கே இருக்காது. இதோ இது தவிர்த்து நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்களா, இது தவிர்த்து நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. இது நம்மளது தான். என்ன பண்ணுறது, வேஸ்ட் பாய். வீட்டுக்கு மேலே ஸ்பூன்ஸ் வைக்கிற இடம் வளருது. இங்கே பார்த்தீங்களா, கத்தி எத்தின கத்தி தருவாமலை வரி வெட்டிக்கிறது. என் தங்கச்சியை பார்த்துருப்பீங்க. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா, நான் கொடைக்கானல் எடுத்த வீடியோ. கொடைக்கானல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸில் பாப்புலர்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பாருங்கள். இருக்கும், அதில் லேட்டஸ்ட்டுன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒன்று POC ஸ்பெல்லிங் தெரில, அது இருக்கும். அதில் அமுக்கிட்டு போங்க, எவ்வளோ தூரமாக போங்க. போயிட்டு அங்கே என் கொடைக்கானலில் விசிட் பண்ண இடம்லாம் இங்கே இருக்குது. ஆனால் வீடியோ தான் இருக்க முடியல, ரொம்ப டயர்டு. மழைலாம் சுற்றிச்சு, எனக்கு வாமிட். மழைலாம் செட் ஆகுது, பஸ்ஸே செட் ஆகுது. பஸ்லலாம் போனேன். அடுத்த வாட்டி நாங்கள் மலேசியாவுக்கு போகிறோம். மலேசியாவுக்கு போகும்போது நாங்கள் ஏரோப்ளேனில் தான் போவோம். அப்போ உங்களுக்கு வீடியோலாம் நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். சரி வாங்க, ஹால் காமியாச்சு. இப்போ அட்டாச் பாத்ரூம் காமிக்கிறோம் நாங்கள். அங்கே பார்த்தீங்களா, தங்கச்சி காட்டன் பேக்கடா, அது எங்கள் டேபிள். என்னோடய பேகு அங்கே ஸ்கூல் பேக்கு, இந்த சண்டே சர்வீஸ் பேக்கு. காலையில் வீடு இங்கே பார்த்தீங்களா, இதான் எங்கள் பாத்ரூம். க்ளீனாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் பல்ப் மாதிரி எழுது பார்த்தீங்களா, பிரகாசம். இன்னொரு ஹவுஸ் எழுதி அதை காமிச்சேன்னா ஒன்றும் இல்லை. இதோ கட்டில் எடுத்தாச்சு கைஸ். நான் சேசியாக வாங்கினேன் அந்த கட்டில் உடச்சிட்டாங்க பசங்கள்லாம் சேர்ந்து. இதுதான் என்னோடய ரூமு. கட்டிலோட பாதி பாட்டி தான் இது. இதோ இதுதான் மிச்சம் மீது இருந்துச்சு. நான் வந்திருந்தெல்லாம் இது கூட இருந்திருக்காது. எங்கள் அப்பாவோட சட்டை இங்கே பார்த்தீங்களா இருக்கு. நான் தெரியும்னா நான் தான் உங்கள் கிருஷ்ணா பிளாக்ஸ் பாய். என் பேர் வந்து ஜெஃப்ரினால எல்லோரும் பால்னு கூப்பிடுவாங்க. பால் ஜெபக்குமார்னு கூப்பிடுவாங்க, ஜெஃப்ரின்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிடுவாங்க ஜெஃப்ரி. நீங்கள் யூடியூப்பில் மட்டும் என் பேர் ஜெஃப்ரி. மற்ற பேர்லாம் என் பேர் பால் ஜெபக்குமார் தான். ஸ்கூல் பெல்ட்லாம் இருக்குது கைஸ். இதான் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஏரியா. இதோ இது காமிக்க எங்களோட வாஷிங் மிஷின் புதுசாக கார் வேறு வாங்க போகிறோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால நாங்கள் ஒரு பைக் வாங்கினோம். நீங்கள் அடுத்தடுத்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு கார் வாங்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் வீடியோவை. அந்த பைக்கு நான் உங்களுக்கு காமிக்கணும்னா நாளைக்கு நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் கேளுங்க. எனக்கு பிடிச்ச ரெட் கலர், ப்ளூ கலர், பிளாக் கலர் அட்டாக் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? பிளாக் கலர் தெரிவிக்க கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணேன். உங்களுக்கு எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.